அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் ஞானசேகரனுக்கு எதிரான வழக்குகளை சிபிஐ விசாரிக்கணும். சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளன. இதற்கிடையே இந்த 20 வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது மாநிலம் முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. சம்பந்தப்பட்ட அந்த மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் தள்ளுவண்டிகள் பிரியாணி கடை நடத்தி வந்த ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். ஞானசேகரன் அத்துமீறி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நுழைந்து மாணவியை வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. போலீசார் நடத்திய அடுத்த கட்ட விசாரணையில் ஞானசேகரன் மீது பல வழக்குகள் இருப்பது தெரிய வந்தது. அது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையே கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு எதிரான 20 வழக்குகளை சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு மாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு இப்போது தாக்கலும் செய்யப்பட்டுள்ளது. பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் ஏ மோகன்தாஸ் என்பவர் இது தொடர்பாக மனு தாக்கலும் செய்துள்ளார். அதில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்குகளை தமிழக போலீசார் விசாரித்தால் நியாயம் கிடைக்காது என்பதால் சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு இந்த வழக்குகளை மாற்றக்கோரி அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க.